வணக்கம். சினி சினி மினி மினி ஞானப்பறவை இப்படி ஒரு படம் திரைக்கு வந்தது உங்களுக்கு தெரியுமா? இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி சார் ஆக்ட் பண்ணி ஞானப்பறவைன்னு ஒரு படமா? இது எப்போ வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்களா? இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டில் திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் பிரபல தொழில் அதிபரான என்ஆர் தனபாலன். என்ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர். அவர் தயாரித்த முதல் திரைப்படம் யாகவா புரொடக்ஷன்ஸ் அப்படின்றது அந்த படத்தை நிறுவனத்தினுடைய பேர். உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, யாகவா முனிவர் அவர் மிகப்பெரிய அளவில் அப்போ ஒரு பாப்புலரான ஞானியாக இருந்தார். அவருடைய சீடர் தான் என்ஆர் தனபாலன். என்ஆர் தனபாலனுக்கு அவர் மேலே அளவற்ற மதிப்பு மரியாதை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் யாகவா முனிவர் அவருடைய வீடு இருக்கு இல்லையா, அது மேடவாக்கத்தில் இருந்துச்சு. இப்போ யாகவா முனிவர் இறந்துட்டார். அவருடைய வீடு இருக்குது, அவருடைய குடும்பம் இருக்குது. யாகவா முனிவர் இப்போ இல்லை, மேடவாக்கத்தில் தான் அவருடைய வீடு அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டுக்கு அவரை சந்திக்கிறதுக்காக, அது ஆசிரமமும் பக்கத்துலேயே இருக்கும், அவரை சந்திக்கிறதுக்காக நிறைய பேர் போவாங்க, நிறைய பக்தர்கள். அப்படி சென்ற நபர்களில் வியட்நாம் வீடு சுந்தரம் ஒரு ஆள். வியட்நாம் வீடு சுந்தரம் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவையாக போய் யாகவா முனிவரை போய் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது யாகவா முனிவர்கிட்ட வியட்நாம் வீடு சுந்தரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட யாகவா முனிவருடைய வாழ்க்கையை அவரை பேஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வியட்நாம் வீடு சுந்தரம் யாகவா முனிவர்கிட்ட சொல்லியிருக்காரு. யாகவா முனிவருக்கும் அதில் விருப்பம்தான். தன் லைஃப்பை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்போ வியட்நாம் வீடு சுந்தரம் தான் சிவாஜி சாருக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. அப்படி வரும்போது அப்படி இந்த படம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இதுக்கு கதாநாயகனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போடலாம் அப்படின்னு சொல்லி வியட்நாம் வீடு சுந்தரம் சொல்கிறாரு. சிவாஜி சார் நடிக்கிறாரு அப்படின்னா யாகவா முனிவருக்கு எந்த அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் உண்டாகும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. ஏன்னா சிவாஜி சாரை யாகவா முனிவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தன்னுடைய வாழ்க்கை கதையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு அப்படின்னோடனே யாகவா முனிவர் அதை பெரிய அளவில் விரும்பி ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்றதுக்குள்ள அப்போ என்ஆர் தனபாலன் அவர் தான் யாகவா முனிவருடைய சீடர் தானே. அதனால் என்ஆர் தனபாலனை சொல்லி இந்த படத்தை நீயே தயாரிடா, இவ வாடா போடான்னு பேசுவார், நீயே தயாரிடா, வியட்நாம் வீடு சுந்தரம் டைரக்ட் பண்ணட்டும், சிவாஜி ஹீரோ, படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதனை மியூசிக் போடு, டிஎம் சௌந்தரராஜன் சிவாஜிக்கு பாடணும். இதெல்லாம் எப்படின்னா யாகவா முனிவரே சொன்னது. இதை என்கிட்ட என்ஆர் தனபாலன் இருக்கார்ல, அவரை நான் அண்ணன்னு கூப்பிடுவேன். அவருக்கு ஒரு காலத்தில் பர்சனல் பிஆர்ஓவாக நான் இருந்திருக்கேன். அதனால் அவருக்கு நிறைய பப்ளிசிட்டி இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் யாகவா முனிவருக்கும் பர்சனல் பிஆர்ஓவாக நான் இருந்திருக்கேன். அவருக்கு நிறைய பப்ளிசிட்டி பண்ணியிருக்கேன் யாகவா முனிவருக்கு. யாகவா முனிவரும் நானும் அந்தளவுக்கு நெருங்கிய பழக்கம். என்ஆர் தனபாலன் அண்ணாச்சியும் நானும் கூட நெருங்கிய பழக்கம் அப்படி வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருக்குமே பப்ளிசிட்டி தனிப்பட்ட முறையில் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கக்கூடியதில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ஆர் தனபாலன் அவர் தான் என்கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னார். இந்த படம் எப்படி ஆரம்பமாச்சு அப்படின் போது வியட்நாம் வீடு சுந்தரம் ரெகுலராக அங்கே போய் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது யாகவாட்ட போய் பேசியிருக்கும்போது யாகவா இப்படி சொல்லியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி நீ ஒரு படம் ஆரம்பிடா, சினிமாவுக்கு முன்னே ஆரம்பி அப்படின்னு. அப்போ இப்போ எங்களுக்கு படம் தயாரிக்கணுன்ற எண்ணம்லாம் அப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா எங்களுடையது இண்டஸ்ட்ரி அதை பண்ணிகிட்டு இருக்க ஆளுங்க. நாங்கள் சினிமா அப்படின்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலும் யாகவா சொல்லும்போது அதை மறுக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிட்டேன். அது போக அவர் தான் எல்லாத்தையும் சொன்னார். வியட்நாம் வீடு சுந்தரத்தை டைரக்டராக போடு, சிவாஜி ஹீரோவை போடு, டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு பாடட்டும், எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாத்தையும் சொன்னார். அவர் என்னென்ன சொன்னாரோ அதை இது பண்ணோம். வியட்நாம் வீடு சுந்தரம் என்ன செலவு அப்படி இப்படிமா பணம் அந்த அவர் கேட்ட பணத்தை நாங்கள் கொடுத்தோம். அப்படி தான் யாகவா ப்ரொடக்ஷன்ஸில் இதுலேயே யாகவா பேர்லேயே கம்பெனி ஆரம்பித்து அந்த படத்தை நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்படி உருவானது தான் ஞானப்பறவை. சிவாஜி சாருடைய அந்த கெட்டப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாகவா முனிவருடைய கெட்டப் இருக்கும். யாகவா முனிவர் எப்படி நமக்கு கண் முன்னாடி தோன்றுவாரோ அதே கெட்டப்பில் சிவாஜி நடித்தார். அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த படத்தினுடைய கதாநாயகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தவர் மனோரமா. மனோரமா சிவாஜியுடன் ஜோடியாக நடித்த ஒரே படம் ஞானப்பறவை. இந்த படத்தினுடைய தொடக்க விழா அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது மேடவாக்கத்தில் யாகவா முனிவருடைய வீடு அந்த ஆசிரமம் இருக்குல்ல, அங்கே தான் தொடக்க விழா படப்பிடிப்புடன் ஆரம்பமானது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த இடத்துக்கே போய் அங்கு நடித்தார். யாகவா முனிவர் கூட அவர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் நீங்கள் பத்திரிகையில் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த தொடக்க விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் யாகவா முனிவரும் பக்கத்தில் நின்று அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு. உண்மையாகவே அந்த ஆரம்ப காட்சிகள் யாகவா முனிவருக்கு சொந்தமான இடத்தில் படமாக்கப்பட்டன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சம்மந்தப்பட்ட காட்சிகள், சிவாஜி மனோரமா சம்மந்தப்பட்ட காட்சிகள் அங்கு படமாக்கப்பட்டன. அந்த திரைப்படம் திரைக்கு வந்த போது எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக
வெற்றி பெறவில்லை அப்படின்றது ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி யாகவா முனிவர் கெட்டப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக ஒரு திரைப்படத்தில் நடித்தார். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் ஞானப்பறவை. அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தவர் மனோரமா அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களையே நான் இங்கு கூறுகிறேன்.